தற்பொழுது இன்று நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் முதல் பரிசினை வென்ற சிறுவர்களுக்கான 5 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான சிறுவர்களுக்கான ஓட்டப்பந்தய போட்டியில் முதல் பரிசினை வென்ற தேவரக்ஷன் மகாகிருஷ்ணன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு கிராம அம்பலகர் அவர்கள் பரிசினை அளித்து பாராட்டுவார். அதனைத் தொடர்ந்து 3ஆம் பரிசினை பெறுபவர்கள் வீரர் சிரஞ்சீவி ஜிவா அவர்கள் 3ஆம் பரிசினை பெறுகிறார். கேமரா பாருங்க ஐயா. ஐயா நீங்கள் வந்துருங்க, உள்ளே வந்துருக்கீங்க. அதனைத் தொடர்ந்து சிறுமிகளுக்கான விளையாட்டுப் போட்டியில் முதல் பரிசினை வழங்குவோர் மகாலட்சுமி ராஜாங்கம். இப்பரிசினை தமிழன் அவர்கள் வழங்கி கௌரவப்படுத்துவார். மெம்பர் குமார் அவர்கள் இப்பரிசினை வழங்கி கௌரவப்படுத்துவார். முதல் பரிசினை வழங்குவர் கிராம மெம்பர் குமார். அடுத்தபடியாக சிறுமிகளுக்கான 2ஆம் பரிசினை பெற்றவர் வைஷ்ணவி சின்னமணி. இப்பரிசினை கிராம முக்கியஸ்தர் இரண்டாம் பரிசு கிராம மெம்பர் குமார் அவர்கள் வழங்கி கௌரவப்படுத்துவார். அதனைத் தொடர்ந்து சிவசக்தி ராஜதுரை 3ஆம் பரிசினை பெறுபவர் சிவசக்தி ராஜதுரை அவர்களுக்கு கிராம மெம்பர் குமார் அவர்கள் பரிசினை வழங்கி கௌரவப்படுத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து அடுத்தபடியாக பரிசினை வழங்குபவர் பேரன்குரிய மாமா அழகுராஸ் மாமா அவர்கள் அஸ்வித் அழகுச்செல்வம் அவர்களுக்கு முதல் பரிசினை வழங்கி கௌரவப்படுத்துவார்கள். ராமசாமி அவர்கள் இப்பரிசினை வழங்கி கௌரவப்படுத்துவார்கள். அஸ்வித் அழகுச்செல்வம் அவர்களுக்கு இப்பரிசினை வழங்கி கௌரவப்படுத்துவார்கள். அடுத்தபடியாக 2ஆம் பரிசினை பெறுபவர் சக்திவேல் குமரவேல் அவர்களுக்கு கிராம மெம்பர் ராமசாமி அவர்கள் பரிசினை வழங்கி கௌரவப்படுத்துவார்கள். விளையாட்டுப் போட்டியில் 3ஆம் பரிசினை வென்றவர் மித்ரன் சரவணன் அவர்களுக்கு கிராம மெம்பர் ராமசாமி அவர்கள் பரிசினை வழங்கி கௌரவப்படுத்துவார்கள். மித்ரன் சரவணன். இன்று நடைபெற்ற இசை நாற்காலி போட்டியில் வெற்றியடைந்த காவியா ரவிக்குமார் அண்ணே கிராம அம்பலகர் அவர்கள் இப்பரிசினை வழங்கி கௌரவப்படுத்துவார்கள். காவியா ரவிக்குமார். அதனைத் தொடர்ந்து 2ஆம் பரிசினை வென்ற வர்ஷாஸ்ரீ விமல்ராஜ் 2ஆம் பரிசினை பெறுபவர் இப்பரிசினை வழங்கி கௌரவப்படுத்துவர் கிராம அம்பலகர் அவர்கள். இன்று நடைபெற்ற சோடா பாட்டில் தண்ணி நிரப்புதல் போட்டியில் வெற்றியடைந்த சுதா காசிலிங்கம் அவர்களுக்கு கிராம அம்பலவர்கள் முதல் பரிசினை வழங்கி கௌரவப்படுத்துவார்கள். சுதா காசிலிங்கம் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவப்படுத்தப்படுகிறது. 2ஆம் பரிசினை வென்ற சாந்தினி அவர்கள் பரிசினை பெற்று செல்ல வருகை தருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றோம். இப்பரிசினை வழங்கி பெருமைப்படுத்துபவர் உயர்திரு கிராம அம்பலகர் அவர்கள். சாந்தினி.
இங்கே கேமராவை பாருங்க. மூன்றாம் பரிசினை பெறுபவர் பிரியதர்சினி அவர்கள் மூன்றாம் பரிசினை பெறுகிறார்கள். இப்பரிசினை வழங்கி கௌரவப்படுத்துபவர் கிராம அம்பலகர் அவர்கள். அடுத்து முதல் பரிசை வென்ற ரீகாஸ்ரீ அவர்களுக்கு முதல் பரிசினை வழங்கி கௌரவப்படுத்துபவர்கள் மரியாதைக்குரிய கிராம அம்பலகர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது பரிசினை வழங்குவார். இரண்டாவது பரிசினை பெறுபவர் சாருமதி அவர்களுக்கு இரண்டாம் பரிசினை வழங்குபவர் கிராம மெம்பர் குமார் அவர்கள். கிராம மெம்பர் குமார் மற்றும் கிராம அம்பலகர் அவர்கள் இப்பரிசினை வழங்கி கௌரவப்படுத்துவார்கள். மூன்றாம் பரிசினை பெறுபவர் காவியா ரவிக்குமார் அவர்கள் மூன்றாம் பரிசினை வழங்கி கௌரவப்படுத்துபவர் கிராம மெம்பர் குமார் மற்றும் கிராம அம்பலகர் அவர்கள். ஆப்பிள் சாப்பிடுதல் போட்டியில் முதல் பரிசினை பெற்ற மதுமிதா தமிழ் நாடகமேற்கு வருகை தருமாறு அழைக்கப்படுகின்றோம். கிராம மெம்பர் ராமதாஸ் எங்கிருந்தாலும் நாடகமேடைக்கு வருகை தருமாறு தங்களை கிராமத்தின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். ஆப்பிள் சாப்பிடுதல் போட்டியில் முதல் பரிசினை வென்ற மதுமிதா தமிழன் அவர்களுக்கு கிராம அம்பலகர் அவர்கள் பரிசினை வழங்கி கௌரவப்படுத்துவார்கள். இரண்டாவது பரிசினை பெற்ற உமா அவர்களுக்கு இரண்டாவது பரிசினை வழங்கி கௌரவப்படுத்தப்படுகிறது. மூன்றாவது பரிசினை வென்ற பிரியதர்சினி அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவப்படுத்தப்படுகிறது. மேலும் இன்று நடைபெற்ற பெண்களுக்கான கயிறு இழுத்தல் போட்டியில் வெற்றியடைந்த சசின் குழுவினர் அணியினர் மேடைக்கு வருகை தருமாறு அழைக்கப்படுகிறார்கள். சசின் பெண்களுக்கான கயிறு இழுத்தல் போட்டியில் வெற்றியடைந்த சசின் குழுவினர் மேடைக்கு வருகை தருமாறு அழைக்கப்படுகிறார். எல்லாரும் மேடைக்கு வாங்க, எல்லாரும் மேடைக்கு வரலாம். இப்பரிசினை வழங்கி கௌரவப்படுத்துபவர் கிராம அம்பலகர் அவர்கள். அப்படி எனக்கு முன்னாடி சசின் அணியினருக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ஒன்றொன்னா கூட கொடுங்க, கையில் ஒன்றொன்னா கொடுங்க. அதனைத் தொடர்ந்து மீண்டும் கயிறிழுத்தல் போட்டியில் வெற்றியடைந்த ஸ்வீட் கேர்ள்ஸ் அணியினர் மேடைக்கு வருகை தருமாறு அழைக்கப்படுகின்றோம். எல்லாரும் வாங்க, எல்லாரும் மேடைக்கு வாங்க. அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக ஊக்கப்படுத்தி மரியாதை செய்யப்படுகிறது. எல்லாரும் வரிசையாக எல்லாம் வீடியோ பாருங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்பரிசினை கிராமத்தின் அம்பலகர் அவர் வழங்கி கௌரவப்படுத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து
மித்ரன் சரவணன் அவர்கள் மேடைக்கு வருகை தருமாறு தங்களை அன்புடன் அழைக்கின்றோம். மித்ரன் சரவணன். அடுத்து இன்று நடந்த இளைஞர்களுக்கான கயிறிழுக்கும் போட்டியில் பரிசினை வென்ற சச்சின் பிரதர்ஸ் அணியினர் மேடைக்கு வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சச்சின் பிரதர்ஸ் அணியினர் மேடைக்கு வாங்க. இன்று நடைபெற்ற இளைஞர்களுக்கான கயிறிழுக்கும் போட்டியில் வெற்றியடைந்த சச்சின் பிரதர்ஸ் அணியினர் மேடைக்கு வாங்க. இது அணியின் தலைவர் இதை அணியின் தலைவர் சக்தி சத்யராஜ் அவர்கள் பெற்றுக்கொள்வார். மாமா மேடைக்கு விட்டுவாங்க. இதை அணியின் தலைவர் சத்யராஜ் அவர்கள் பெற்றுக்கொள்வார். அதுவாக இன்று நடந்த எங்கள் அணிக்கு பரிசை தந்த வடகுலோட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர் சார்பாக எங்களது அணிகளது மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இன்று நடைபெற்ற சிறுவர்களுக்கான ஓட்டப்பந்தயத்தில் 3வது பரிசினை வென்ற மித்ரன் சரவணன் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மித்ரன் சரவணன். இன்று நடந்த அனைத்து விளையாட்டுப் போட்டிகளுக்கும் எங்களுக்கு ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய கிராம அம்பலகாரர் மற்றும் கிராம மெம்பர் அவர்களுக்கு வடகொலைப்பட்டி கிராம இளைஞர்களின் சார்பாக பேரன்புக்குரிய நன்றியினை தெரியப்படுத்திக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நடைபெற்ற அனைத்து விளையாட்டுப் போட்டிகளிலும் கலந்து கொண்ட அத்தனை வீரர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். வடகோலைப்பட்டி நல்லிநாட்டம் அவர்களுக்கு கோடாங்கி மகன் தங்கராஜ், புஷ்பம் இவர்களது மகன்கள் நந்தகுமார், நவநீதன் அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். மலர் மாடையும் பொன்னாடையும் அணிவிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக எனக்கு மரியாதை செய்த தங்கராஜ், புஷ்பம் குடும்பத்தார்களுக்கும் நவநீதன், நந்தகுமார் குடும்பத்தார்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த மெம்பர் யார்? அடுத்தபடியாக வடகோலைப்பட்டி கிராம மெம்பர் தமிழன் அவர்களுக்கு கருப்பு அவர்கள் மரியாதை செலுத்துவார் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக எஸ் குமார் அவர்களுக்கு கருப்பு அவர்கள் பொன்னாடை வார்த்தை கௌரவப்படுத்துவார் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக கே குமார் அவர்களுக்கு கருப்பு அவர்கள் பொன்னடை பொருத்துவார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக வடகோலைப்பட்டி கிராம மெம்பர் ஏ ராமசாமி அவர்களுக்கு நவநீதன் அவர்கள் பொன்னடை பொருத்துவார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். கிராம மெம்பர் ராமதாஸ் எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக ராமதாஸ் அவர்களுக்கு பொன்னடை பொருத்தப்படுகிறது. அடுத்தபடியாக நவீன ஒளி அமைப்பாளர் ஸ்ரீ வேல்முருகா ரேடியோஸ் அவர்களுக்கு அடுத்தபடியாக சீன் கம்பெனி சிவசக்தி சீன் கம்பெனி புவனேஸ்வரன் அவர்களுக்கு
கருப்பு அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக வீடியோ சரவணன் அவர்கள் நாடக மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். வயர்மேன் பாண்டியராசன் அவர்கள் நாடக மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக கீழவளவு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். வீடியோ சரவணன் அவர்களுக்கு நவநீதன் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். வீடியோ சரவணன் அவர்களுக்கு நவநீதன் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். வயர்மேன் பாண்டியராசன் எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். வயர்மேன் பாண்டியராசன் எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். கீழவளவு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம்.